காலை வணக்கம், மாலை மணிக்கவும் மாலை வணக்கம். இந்த இனிய விழாவினுடைய தலைவரும் என்னுடைய நண்பரும் பள்ளி தோழருமான சேகர் மற்றும் பூவேல்நாடு நாடாளுமைக்காரர் மாமா ஏ சாமிநாதன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்மவீரர் காமராஜருடைய 122வது பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா காமராஜர் அவர்கள் எளிமையின் உருவமாக திகழ்ந்தார் என்பதற்கு ஒரு உதாரணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது வெளிநாட்டிற்கு சென்றார்கள். வெளிநாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களை வரவேற்பதற்கு அங்குள்ள அதிகாரிகளெல்லாம் விமான நிலையத்திலே காத்திருக்கின்றார்கள். 10 பேருக்கு மேல காமராஜ் ஐயா உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் கீழே இறங்கி வந்து விட்டார்கள். அங்கிருந்த அதிகாரிகள் வரவேற்பதற்காக சால்வையோடு காத்திருக்கின்றார்கள். அனைவரும் வெளிவந்தவுடன் கடைசியாக வந்த ஐயா அவர்களை அதிகாரிகளை பார்த்து அங்குள்ள அதிகாரிகள் கேட்டார்கள், எங்கே முதலமைச்சர் காமராஜர் என்று. அப்பொழுது சொன்னார்கள், இதே கதர் வேஷ்டி கதர் செட்டியோடு சென்று கொண்டிருக்கின்றாரே, அவர்தான் பெருந்தலைவர் காமராஜர், தமிழகத்தின் முதலமைச்சர் என்று சொன்னார்கள். உடனே ஓடி சென்று ஐயா காமராஜர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார்கள். வெளிநாடு சென்ற போதும் அந்த கதராடையோடு சென்று எளிமையின் சிகரமாக இந்திய நாட்டு மக்களுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்த காமராஜர் ஐயா வழியில் மாணவ சமுதாயம் பாடுபட வேண்டும் என்ற நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நடிகர் சிவாஜி கணேசன் அறக்கட்டளைக்கு என்னால் முயன்ற சிறு உதவியான ரூ.5000 வழங்குகிறேன் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.